இம்யூனோதெரப்பி. நீங்கள் கீமோ எத்தனை சைக்கிள் எடுத்துக்கிட்டீங்க? நான் 6 சைக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ அது போதுமா, நிறுத்திட்டீங்களா? அதுக்கு கீமோ போதும் அப்படின்னு நிறுத்தியாச்சா இல்லை இன்னும் எடுக்கணுமா? இல்லை, எடுத்த கீமோக்கு அப்புறமா ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் நம்மளோட பாடியில் அந்த கேன்சர் ஸ்பாட்ஸ் எல்லாம் இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து கீமோதெரப்பி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இம்யூனோதெரப்பி வந்து ஒரு சப்போர்ட்டிவ் மெடிசன் மாதிரி, அது பாடியில் இம்யூனிட்டி அது மட்டும் எடுத்து. இப்போதைக்கு உங்களோட ஹெல்த் கண்டிஷன் பற்றி என்ன சொல்கிறாங்க இப்போ டாக்டர்ஸ்? நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேன்சர் ரிலேட்டடான எந்த ஒரு இதுவுமே இல்லை, நல்லா இருக்கு. இம்யூனோதெரப்பி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி கொடுத்த கீமோ வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா வேலை செஞ்சுருக்கு கீமோன்ட்டு. ரொம்ப நிம்மதி அப்படின்றத தாண்டி இப்போ நீங்கள் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக மாறி இருக்கீங்க இல்லையா? எவ்வளோ பெரிய போராட்டத்தை தாண்டி இன்னைக்கு சர்வே பண்ணும்போது அது எப்படி இருக்குது திரும்பி பார்க்கும்போது? என்ன, நான் ஒரு பெரிய மோட்டிவேஷ்னல் அந்த மாதிரி வந்து நான் நினச்சிக்கல. பட் எனக்குள்ளே எப்பயுமே ஒரு ஃபீலிங் இருக்கும், எதுவாக இருந்தாலும் அதை வந்து கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. என்னோட இந்த ஜேர்னியில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஸோ ஃபேமிலியில் எங்களுக்குள்ள நிறைய சண்டையெல்லாம் வரும், ஹஸ்பண்ட் கூடயும் வரும், அண்ணா அக்கா எல்லாரோடையும் வரும். பட் எனக்கு ஒரு விஷயம் வரும்போது அவங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்ட்ராங்காக நின்னாங்க. அண்ட் ஒன்ஸ் வந்து நான் அந்த லாஸ்ட் ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து கம்பெனியோட பெரிய கார்ப்பரேட் ஈவெண்ட் நடந்தது. பட் நான் போகும்போது என்னை வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானாக வந்து சான்ஸ் கேட்டு அந்த ஈவெண்ட்டில் பேசணும்னு சொல்லி நான் பேசினேன். ஸோ என்னோட ரொம்ப டாப் மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடியவங்கலேருந்து எனக்கு எழுந்து ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்தாங்க. எனக்கு ஒன்று கேட்கணும். ஆக்சுவலி நான் உங்களை இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு நீங்கள் பார்க்க நல்லா அழகாக ஜம்முன்னு இருக்கீங்க. பட் கேன்சர் வந்துட்டா அந்த அழகு வந்து குறைஞ்சிரும்னு பெண்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். பெண்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய மனப்போராட்டமே கேன்சர் வந்துட்டா அவங்களுடைய உருவமே மாறிடும் அப்படிங்கிறதுலாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி உங்களை நீங்களே டிஸ்கிரைப் பண்ணணுன்னா எப்படி பண்ணுவீங்க? ஸோ அகத்தின் அழகு உண்மை அது. ஆமாம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ டெஃபினெட்லி இந்த மெடிசன் இதெல்லாம் வந்து உங்களோட மெட்டபாலிக்கை வந்து சேஞ்சஸ் பண்ணும். அதே மாதிரி உங்கள் உடம்புல வந்து புது செல்ஸ் வரும்போது அது எல்லாமே வந்து ஹேர் வந்து ரீக்ரோ ஆகுற மாதிரி உங்களுடைய செல்ஸ், ஸ்கின் இது எல்லாமே ரீக்ரோ ஆகும். பட் அந்த 6 மந்த்ஸ்க்குரிய ஃபேஸை வந்து நம்ம கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். பட் அதுவே நம்மளோட பர்மனண்ட்னா கிடையாது. பட் அந்த கோத்ரூ பண்ணுற 6 மந்த்ஸில் நீங்கள் வந்து ரொம்ப உடஞ்சி எனக்கு இப்படி ஆயிடுச்சே, நான் இப்படி ஆயிட்டேன், என்னால் சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியல, நான் இனிமே பழைய மாதிரி ஆக மாட்டேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப உங்களை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக உங்களோட செல்ஸை வந்து எனர்ஜைஸ் பண்ணாது. உங்களால் மறுபடியும் பழைய மாதிரி வந்து வர முடியாது. ஸோ எனக்கு வந்து இப்போ அந்த கீமோ எடுக்கிற அந்த 6 மாதம் யாரும் நம்மளை பார்க்காம இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம லிமிட்ல வச்சுக்கணும். எல்லாரும் வந்து பார்த்தாங்கன்னா ஐயோ நீ எப்படி இருந்த, இப்படி ஆயிட்ட, டெஃபினெட்லி நெகட்டிவ் பீப்புள் கூட வந்து ஸ்டே அவே இருக்கணும். அலோவே பண்ணாதீங்க